சாத்தகி நான் வருது கலங்கலி நான் யார் யாரு என்னுடைய பெயர் என்ன என்ன அப்படி என்று தெரியுமா என்ன பேர் யாரு சொன்னதான் தெரியும் அப்படியா சொல்ல விட்டு நாய் விட்டும் கூட தெரியாதுங்க புதுசுங்களா அப்படி இருந்தாலும் முதலாக வந்திருக்கிறேன் நான் யார் யாரு என்னுடைய பெயர் என்ன பேர் தான் என்ன எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படி நான் யார் என்று உரைக்கும் ஆனால் பிறந்த அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவி செல்வங்களும் அது மட்டுமல்ல நம்மை போல் நாடக ரசிகர்களும் அனைவற்றவர்களும் கடவுள் காட்சி அளிக்கின்றார்கள் என்ன காரணம்னா பத்ரகாளி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு பத்ரகாளி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்றோர் இரவு பார்க்காததை பார்க்கலாம் பழங்கொண்ட ராமாயணம் கேட்காததை கேட்கலாமாக கீர்த்தியுள்ள மகாபாரதம் என்று சான்றோர் வாக்கு அதுபோலவே இன்றோர் இரவு ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாகி அரவான் கடவுள் என்று கடவுளை அரங்கேற்றம் செய்திருக்கிறோம் அப்படி அரங்கேற்றம் செய்திருந்தாலும் நான் யார் என்னுடைய பெயர் என்ன அகட்டும் சொல்கிறேன் அது சாமி நந்தா முகுந்தன் நமகோடி நாராயணன் ஓரடி ஈரடியாக உலகளந்த கண்ணன் கார்மேகன் அப்படி சொல்லக்கூடிய 1008 அண்டம் 1008 அண்டாவு நீங்க சொன்னீங்க 1008 அண்டம் 1008 அண்டா 224 திருபுவனங்களை வந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் ஆகும். சாமி நீங்க தான் அந்த கடவுளா? சாமி 4-7 மணி வந்து கூத்தாடுறனாலங்க உங்களாதான் தேடுது சாமி. எதுனால? நாராயணமூர்த்தி வந்தா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்ட்டு. கண்டிப்பா சாமி இனிமேல் யாரும் அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்களா? நான் வந்துட்டேன்ல சாமி. நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க சாமி. யார் அடிச்சாலும் அடி வாங்கிக்கோணுங்க. கடன் கொடுத்த மட்டுங்க சாகணுங்க. சாமி ஊட்ட கட்டுன்னு கந்துக்காரு சனிக்கிழமை கண்ட ஒட்டியாந்தானுங்க எங்க இங்க இந்த ஊருக்கு. சரி
எதுக்குடா ஏண்டா குடிசூட்டுல இருக்கிற கூத்தாயிட்டு வந்து நல்லதுன்னு சொல்றான் அவன். நல்லா தான் சொன்னாருங்க. ஆ, குடிசை ஏன்டா குடிசூட்டுல இருக்கிற நீனா கூத்துக்கு போனா லட்சக்கணக்கா சம்பாதிக்கிற. ஆமா ஆமா. சரி ஏண்டா ஆ. மூட்டை கட்டிட்ட ஏண்டா ஒரு கல்லு தான் போட்டு பெதையின்ட்டு டைல்ஸ் கல்லு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாருங்க. கந்துக்காரன் கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சு, அந்த கல்லை வாங்கி ஓட்டிட்டுங்க 50,000 வாங்கி பாருங்க சனிக்கிழமை கண்டா ஓட்டியாந்தான் கந்துக்காரன். கோமாளி கந்து பணம் கொடுறான்னு சாமி நான் கூத்தானது ஒரு கூத்து தானுங்க பணம் கொடுக்க முடியாதுங்க அடுத்த வாரம் வாங்கினான்னு சொல்லியாரு. மழை காலம் போச்சு அப்படின்னு சொல்லி என்ன ஆகி போச்சு, கந்துக்காரு அடிக்கடி வரான்னு போட்டு கல்லதான் பேசுங்க அந்த வீட்டுல கூட படுக்கிறதுக்கு டைம் இல்ல சாமி. முடியாதுடா. ஏன்னு கேட்டா உன் மனசு சுத்தம் இல்ல பாத்தியா? இல்லைங்க அப்படி இருந்தாலும் என்ன ஆகி போச்சுன்னா சரி அவ வர நேரத்துக்கு போய் சோளக்காடு எல்லாமே வீட்டுல படுப்பாங்க. எல்லாம் படுப்பாங்க. நான் சோளக்காடு இருந்து கரும்பு காடு இது மாதிரி இந்த போகலக்காடு இது மாதிரி இந்த வரத்து காடுல கூட நம்ம படுத்துக்கணுங்க. கண்டிப்பா ஆளு பார்த்தா தெரியுதல்ல அங்க வேற போய் அங்கதான் படுப்புனுங்க. நல்லா பாத்ரூமுக்கு வந்து கூட அங்கதான் படுத்திருப்பேன். ஆமா அதனால கடன் கொடுத்தவன் கந்துக்கார சாகணும். பால் வண்டியில இந்த தருணத்துக்கு இல்லைங்க இந்த பால் வண்டியில இருந்து சாகணும் அடிபட்டு. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கணும் மகராசி இந்த கோமாளி நல்லா இருக்கணும் சாமி. நீ எப்பவுமே நல்லா இருக்க முடியாது நீ. ஏண்டா ஒரு ஆமா உளுந்து சாப்பிட்டுங்க அப்பதான் அவனுக்கு பால் ஊத்தணும். ஆமா அதனால கந்துக்காரையும் சாகணும் இந்த கடை வாங்கணும் கோமாளி நல்லா இருக்குன்னு சாமி. அந்த மரம் மட்டும் கூட கடவுளே அது மட்டும் நடக்கவே நடக்காதுடா. என்னைக்கு கை நீட்டி வாங்கினியோ கண்டிப்பா நீ கட்டித்தான் ஆகணும். இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துதான் ஆகணுங்களா? ஆமா அவன் சாக மாட்டான் 30 ரூபா கொடுத்துக்கிறேன் ஆக மாட்டான். சரி சாமி எனக்கு அந்த மரத்தை கொடுத்தீங்கன்னா நல்லது தானுங்க. அப்படியா? பரவாயில்ல அது கொடுக்குற நல்லா இனிமேல் படிக்கு. சரிங்க கடன் கிடன் நல்லா கட்டி டெய்லா கூத்துக்கு வரையில உனக்கு டபுள் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அதனால கடன் எல்லாம் கட்டி நல்லா வர்றா. சரி நீங்க சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் நான் ஸ்ரீமந்த நாராயணன் இருந்துட்டாலும் கைத்தந்தர் யாருங்க? அப்படியா? நாளைக்கெல்லாம் கடனை கட்டி போடுவேன். Oh
சாத்தகி சாமி என்னை 10 மாதம் ஏய். 90 நாள் 3000 திசை நாடிகள் அங்கத்தில் ஈண்டார்களே எனக்கோ 3 தாய். 3 தாய் யார் யாருங்க? உண்மைதான். யார் யாருங்க? தேவகி, ரோகிணி, யசோதை என்று சொல்லக்கூடிய எனக்கு 3 தாய்மார்கள். ஓ 3 தாய்கள். உண்மைதான். ஆ என்னுடைய தந்தையாகப்பட்டவர் வசுதேவ மன்னன். வசுதேவ மன்னன். உண்மைதான். சாமி அப்படி இருந்துட்டாலும் வசுதேவ மன்னன் இருந்துட்டாலும் வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் இருந்து சோதை அம்மை இடத்துல வளர்ந்தேன். அப்படி வளர்ந்து வந்தாலும் எனக்கு 18 வரப்பு 18 வரப்பு 108 அவதாரம் 108 அவதாரம். அப்படி இருந்தும் தெரியுதா துவாபுரி முற்றிலும் கலியுகம் இந்த 4 யுகத்திலும் நான் தாங்கிய அவதாரங்களோ 10. தசராவதாரங்களோ 10. உண்மைதான். என்னென்ன அவதாரங்க? என்னென்ன அவதாரம் ஒவ்வொன்றும் சொல்லணுமா? ஆமாங்க. சாமி நான் முதலாவதாக எடுத்த அவதாரமோ என்ன அவதாரங்க? மச்சம் அவதாரம் எடுத்தேன். ஓ மச்சம் அவதாரம். உண்மைதான். மச்சம் என்ன என்றங்க? மச்சம் என்றால் என்ன? மீனாக அவதாரம் எடுத்தேன். ஓ மீனாக. உண்மைதான். சரி. எதற்காக? அந்த சோம்புகாசுரனை வதைப்பதற்காக முதலாவது அவதாரம் நான் மச்ச அவதாரம் எடுத்தேன். உண்மைதான். சரிங்க. இரண்டாவதாக கூர்மை அவதாரம் எடுத்தேன். சரி. கூர்மைன்னா ஆமை அவதாரம். ஆமை அவதாரம். உண்மைதான். ரைட். மூன்றாவதாக வராக அவதாரம் எடுத்தேன். வராகன்னா என்னங்க? பன்றி அவதாரம் எடுத்தேன். பன்றி அவதாரம். உண்மைதான். ரைட். நான்காவதாக நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். சரி. நரசிம்ம அவதாரம்னா என்னங்க? சிங்கம். ஓ சிங்கம். அப்படி சிங்கம் வந்தாலே எதற்காக அவதாரம் எடுத்தேன்? அந்த இரணியாக்களை கொள்வதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் நான் ஒவ்வொரு அவதாரங்களை ஒவ்வொரு ஊரை வதைப்பதற்காக எதற்காக அன்பனவன் ஆதரிப்பை மூச்சடைப்பை அப்படியே அழிச்சு கொண்டு இருவீங்க. என்னுடைய வேலை ஆட்கள் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் ஒருவராகி என்னுடைய வேலை காப்பதற்கு காப்பேன். நல்லவங்களும் காப்பீங்க. அழிப்பது என்னுடைய வேலை. பாதி வேத்த கொண்டுருங்க. உண்மைதான். எல்லாம் சேர்த்து போச்சு பாதி. இல்ல நீ பண்ணாதான்டா. இல்ல சாமி. நீ சுறுசுறுப்பா பண்ணிட்டே எல்லாத்தையும். நான் பண்ணினதே பெரிய காலை என்ன வந்தது. சரி. இப்படி நான் தாங்கிய சமுதாயங்களை 10 அப்படி இருந்தோம். சரி. அன்று முதல் இந்த வரைக்கும் என்னுடைய அத்த மக்களாகிய பாண்டவர்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பாவித்துக் கொண்டு வந்தேன். அதனால அந்த பாவியாகிய துரியோதனன் செய்த அஞ்சகத்தினால் சூதனால் வகடையாடி நாடு இருந்து நகல இருந்தோம். சொத்து இருந்து சொகத்தை இருந்து 12 ஆண்டு கால வனவாசம் சென்றார்கள். அப்படி 12 ஆண்டு கால வனவாசத்தை முடித்து 13 ஆண்டு கால மக்கியாதவாசத்தை கழித்து அப்போது மங்குள்ள பிரகார பாதி நாடு கேட்டார்கள். யாரு? என்னோட அத்த மக்களாகிய பாண்டவர்களுக்கு முதலாவதாக யார் கேட்டார்கள்? உலக மகாமுனிவர் நாடு கேட்டார்கள். முனிவர்கள். உண்மைதான். சரிங்க. அப்படி அன்னவரை விட்டு ஆனால் துரியோதனார் இதோ பாண்டவர்களே நீங்கள் வைத்த கட்டளை பிரகாரம் 12 ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு அக்கியாதவாசமும் கழித்து வந்தார்கள். அன்னவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். யாருங்க? உலக மகாமுனிவர். மகாமுனிவர். உண்மைதான். அப்படி கேட்கும் பொழுது சொன்னார். எப்படி சொன்னார்? எப்படி? ஆனால் துரியோதனா ஆனால் உலக மகாமுனிவர்களை நாங்களோ கௌரவர்கள் சரியாக 100 பேர் இருக்கிறோம். பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அப்படி 5 ராஜாக்கள் இருந்தும்
அந்த நாட்டை வச்சு ஆள்வது அருகதையாக இருந்தால் நாளைக்கு சண்டை நடக்கும், போர் நடக்கும். அந்த போரில் எப்படி ஜெயப்படுவார்கள் அதை நான் பார்க்கணும். அப்படி நீ அப்படி பார்ப்பதாக இருந்தாலும் எங்கள் கௌரவர்கள் 100 பேர் இல்லை, என்னை ஒருவனை தள்ளி என்னுடைய தம்பிமார்களாகிய 99 பேர் அவன் ஜெயம் பெற்று வரணும். அப்படி ஜெயம் பெற்று வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு அப்ப கொடுக்கிறேன்னு சொல்ல பார்க்கலான்னு சொன்னா துரியோதனன் அதற்கு சென்று என்ன செய்தார்கள்? அந்த இடத்துல அதே வார்த்தை. அதுக்கு அர்ஜுனனுடைய மகனாக அழக வேந்தனை விட்டு நாடு கட்டார்கள். அப்பொழுது அன்னவரிடத்திலேயும் அதே வார்த்தையை உரைத்து விட்டார்கள். அதுக்கு மேல் யார் சென்னை? நானே சென்றேன். நான் சென்று நாடு கட்டேன். நான் சென்று நாடு கேட்கும் பொழுது அந்த துரியோதனன் என்ன உரைத்தான்? அதே வார்த்தை தான் உரைத்தான். அப்பொழுது சொன்னேன், ஆனா துரியோதனா, நீ சொன்ன சொல் தவறி விட்டாய். சொன்ன சொல் தவறி விட்டாய். அப்படி நீ அன்னவருக்கு ஒரு பாகத்தை, இந்த பாகத்தை கொடுக்க விட்டாலும் அன்னவர் 5 பேர்களும் ஒரு குடிசை கட்டி வாழ்வதற்கு 5 இடமாவது கொடு அப்படின்னு கேட்டேன். நீ கேட்டிருக்கீங்க. உண்மைதான். சரிங்க. அப்படி இருந்தால் அதுவும் கொடுக்க முடியாது என்றார்கள். அதுக்கு மேல் கேட்டேன், ஆனா துரியோதனா, அப்படிதான் அந்த 5 பேர் 5 குடிசை கட்டி வாழ்வதற்கு ஒரு இடம் கொடு என்று கேட்டேன். அதுக்கும் மறுத்து விட்டாய். மறந்து விட்டான். இருந்தாலும் வரவில்லை. அன்னவர்கள் ஆடி ஓடி எங்கே ஒரு விட்டம் சம்பாதித்து விட்டு ஒரு நாளைக்கு வந்து இந்த அந்த ஆலா விருச்சிகத்தடியில் அமர்ந்து சாதத்தை சாப்பிட்டு படுத்து உறங்குவதற்கு மட்டும் அந்த ஆலா விருச்சிகத்தடியில் இடம் கொடு கேட்டேன். நீ கேட்டிருக்கீங்க. உண்மைதான். துரியோதனன். ஆமா. சரி. அதுக்கு ஒருபோது கொடுக்க முடியாது என்று சொன்னான். சரி. அப்பொழுது சொன்னேன், ஆனா துரியோதனா, நீ சொன்ன சொல் தவறி விட்டாய். அப்படி தவறினால் நாளை 10/8/18 பாரத போர் துவக்கமாகும். அப்படி பாரத போரிலே யார் வென்றுகிறார்களோ பார்த்துக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி விரித்து விட்டு நான் வந்து விட்டேன். அதனால கௌரவர்களோ இப்பொழுது அந்த சகாதேவனிடத்தில் சென்று துரியோதனாகப்பட்டவன் தந்திரமாக என்ன செஞ்சிருக்கிறான்? சத்தியத்தை பெற்று விட்டான். ஆனால் இறந்தாலும் என்னோட அத்த மக்களாகி வாழ்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அப்படி என்று நான் சென்று அன்னவர்களை பார்க்க வேண்டும். அப்படி போவதாக இருந்தாலும் என்னுடைய மனைவியாகப்பட்ட ஆதி லட்சுமி இருக்கின்றார். அன்னவளை அழைத்து அன்னோடத்தில் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய அத்த மக்களாகி வாழ்ந்தவர்களை நான் காண